இன்றைக்கு சபை வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வை நாம் பார்க்க இருக்கிறோம். வல்கேட். வல்கேட் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் நம்மில் அநேகர் கேள்விப்படாமல் இருக்கலாம். இந்த வல்கேட் சபை சரித்திரத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிற ஒரு பெயர். வல்கேட் என்றால் லத்தீன் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமம். இந்த வல்கேட் என்று சொல்லும்போது இது லத்தீன் மொழியிலிருந்து வந்த வார்த்தை. வல்கஸ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து வருகிறது. வல்கஸ் என்றால் காமன் லாங்குவேஜ், பொதுவான மொழி. ஆமா, நாட்களிலே எபிரேய மற்றும் கிரேக்க பாஷைகளிலே மாத்திரமே பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு வந்தது. அந்த பாஷையை தெரிந்தவர்கள் மாத்திரமே அதை வாசிக்கலாயினர், அதை கற்றுக்கொள்ள முடிந்தது. மற்ற பாஷைகளை தெரிந்தவர்கள், தாய்மொழியாக கொண்டவர்கள், அவர்களுக்கு வேதாகமம் வாசிக்க இயலாத ஒரு சூழ்நிலை இருந்தது. குறிப்பாக அந்நாட்களிலே அதிகமாக பேசப்பட்ட லத்தீன் மொழியிலே வேதாகமம் இல்லாத ஒரு காலம். அதன்படி 345ஆம் ஆண்டு இத்தாலி, வட இத்தாலி தேசத்தில் அவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிறார். அவர் தனது 29வது வயதில் ஒரு பெரிய படித்த அறிஞராக மாறுகிறார். அதோடு கூட சேர்த்து அவர் துறவற வாழ்க்கை மேற்கொண்டவராக, ஒரு கத்தோலிக்க பாதிரியாராக அவர் மாறுகிறார். அவர்தான் ஜெரோம் என்று சொல்லி அழைக்கிறோம். இந்த ஜெரோம் அதற்கு பின்பதாக தனது 30வது வயதில் அவர் போப்பாண்டவராகிய தமாசஸ் என்பவருக்கு அவர் பொது காரியதர்சியாக மாறுகிறார். அப்படி மாறி அந்த போப்பாண்டவருக்கு அவர் மிகச்சிறந்த வேலைகளை எல்லாம் அவர் செய்து கொடுக்கிறார். அதன்படி அந்த போப் டமாசஸ்க்கு ஜெரோம் ஒரு சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். அந்த ஆலோசனைகளின்படி அவர் என்ன கூறினார் என்றால், வேதாகமம் லத்தீன் மொழியிலே இன்னும் சரியாக முழுமையாக மொழிபெயர்க்கப்படவில்லை. அப்படி ஏற்கனவே மொழிபெயர்ப்பு முயற்சிகளிலே ஈடுபட்டவர்கள், அவர்கள் அநேக தவறுகளை அதில் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கிரேக்க பாஷையிலே நல்ல ஆழமான அறிவு அவர்களுக்கு இல்லாதிருந்தது. குறிப்பாக சில இலக்கண அறிவு அவர்களுக்கு இல்லாமல் இருந்தபடியினாலே வேதாகமத்தில் மொழிபெயர்ப்பு பிழைகள் அதிகமாக இருக்கிறது, அதை நாம் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்ட போப்பாண்டவர் அவரையே மொழிபெயர்ப்பாளராக மாற்றுகிறார். அதன்படி அந்த பெரிய பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த ஜெரோம் எபிரேய பாஷையிலே மிகுந்த பாண்டித்தியம் பெற்றவர். அதோடு கூட சேர்த்து கிரேக்க பாஷையும் நன்காக கற்று அறிந்தவர். அதன்படி அவர் முழுமையாக இந்த ஒரு பணியிலே அவர் இறங்குகிறார். அதன்படி ஏறத்தாழ 26 வருடங்கள் அவர் எடுத்துக்கொண்டு முழு வேதாகமத்தையும் அவர் மொழிபெயர்த்து முடிக்கிறார். அந்த முழு வேதாகமத்தினுடைய பெயர்தான் வல்கேட். இந்த வல்கேட் வந்த உடனே இதில் அநேக ஜனங்கள் அதை படித்து, அநேக விசுவாசிகள் தங்களுடைய சொந்த லத்தீன் மொழியிலே வேதாகமத்தினுடைய ஆழங்களை கற்று, வசனங்களை படித்து அவர்கள் தேவ நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கும் கூட, இன்றைய காலகட்டங்களிலும் கூட அநேக வேத அறிஞர்களுக்கு ஒரு இணைபிரியாத உறுதுணையாக இருப்பது இந்த வல்கேட் வேதாகமம். ஆகவே வேதாகம சரித்திரத்தில் லத்தீன் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட இந்த வல்கேட் வந்தது ஒரு பெரிய சபை சரித்திரத்தின் மைல்கல்லாக அமைகிறது. மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தில், சரித்திர சம்பவத்தோடு நான் அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.